இவ்வளோ ரீல்ஸ் பாக்குறீங்களே, இந்த பிளேட்ல இருக்குது என்ன தெரியுமா? அன்னைக்கு அப்படிதான் மேல பார்த்தா ரெண்டு வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பறந்து ஜொங்கின்னு. அதை கேட்ச் பண்ணி இந்த சேமியானோட மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ரீசெண்டா என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். அதை பத்தி தான் இந்த ரிவ்யூ கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே புறால தான். இது காடை மாதிரியும் இருக்காது, சிக்கன் மாதிரியும் இருக்காது, ஒரு இன் பிட்வீன் டேஸ்ட். இட்ஸ் நாட் மை ஃபேவரட் பட் ஐ டோன்ட் ஹேட் இட், அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க புறா கறிலாம் சாப்பிட்டுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாஃப்டான பரோட்டாவை பிச்சு அதுல பீஃப் உலர்த்தி அதை கலந்து சாப்பிட்டா அவங்க பாஷையில சொல்லணும்டா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த சாஃப்டான இடியாப்பத்துக்கு ஒரு மட்டன் கிரேவி. நார்மல் கிரேவி கிடையாது, இது புதுக்கோட்டை ஸ்டைல்ல ஃபேமஸா இருக்க தாலியாண்டம்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைப் ஆஃப் ஸ்பைசஸ் போட்டு பண்ற ஒரு சூப்பரான கிரேவி. ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு இதையும் எனக்கு கமெண்ட்லயே சொல்லிருங்க. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி இன்னொரு டிஷ்ஷும் இருந்துச்சு. பிரெட் வித் மட்டன் பொட்டேட்டோ கிரேவி. அதோட நம்ம டின்னரை முடிச்சாச்சு. பினிஷிங் டச்சுக்கு பேஜி நாயுடுல இருந்து ஒரு குலாப் ஜாமுன். இந்த சிறப்பான டின்னரை ஸ்வீட் எண்டிங்கோட முடிச்சாச்சு. இந்த விருந்த போட்டவங்களுக்கு எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா.